வணக்கம். இன்று முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திர தினம். முருகப்பெருமானின் பிறந்த தினம். கிருத்திகை விரதத்தின் சிறப்புகள். கிருத்திகை விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் இந்த விரதத்தை மேற்கொள்வது தெய்வீக சித்தி, ஆற்றல், பாதுகாப்பு ஆகியவற்றை தரும். முருகப்பெருமானின் பிறந்த தினம். முருகப்பெருமான் 6 கிருத்திகை பெண்களின் கருணையால் வளர்க்கப்பட்டதால் கிருத்திகை நாள் மிகுந்த புனிதமானதாகும். இந்த நாளில் முருகனை வழிபடுவது அருளை பெருக்கும், தீய சக்திகளை அழிக்கும் நாள். வேல்முருகனாக விளங்கும் பக்தர்களுக்கு எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். நேர்மறை ஆற்றலை அதிகரித்து உடல் மனதை பரிசுத்தமாக்கும். கந்த சஷ்டிக்கு சமமானது. கந்த சஷ்டி போலவே கிருத்திகை விரதமும் மன உறுதி மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் தரும். தவறு செய்தவர்களும் இந்த விரதம் மேற்கொள்வதன் மூலம் பாவ விமோசனம் பெறலாம். கிருத்திகை விரதம் கடைபிடிப்பது எப்படி? காலையில் சுத்தமாக குளித்து சிவன், முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சரவண பவ, வேல் முருகா போன்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய அஷ்டகம் பாராயணம் செய்ய வேண்டும். ஒருவேளை மட்டுமே சுத்தமான உணவு சாப்பிட வேண்டும். கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் முருகனை தியானித்து அரோகரா கோஷம் கூற வேண்டும். கிருத்திகை விரதத்தின் பலன்கள். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை உண்டாகும். குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் நீங்கும். குற்றச்சாட்டுகள், எதிரிகள் தொல்லைகள் விலகும். அகிலம் வாழ முதல்வன் அருள் கிடைக்கும். நன்றி.